ஹாய் கைஸ், கொடைக்கானல் சீரிஸோட லாஸ்ட் வீடியோவில் பில்லர் ஆக்ட் பார்த்ததோட முடிச்சிருந்தோம். அடுத்ததா டெவில்ஸ் கிச்சன் சொல்லக்கூடிய நம்ம குணா கேவுக்கு தான் வந்திருக்கோம். எங்கே போனாலும் நம்ம தலைவர் இருக்க தான் செய்வார். நீங்கள் வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா? கொடைக்கானல் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது குணா கேவாக தான் இருக்கும். ஆனால் குணா கேவுன்னு ஒன்றே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இந்த குரங்குங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் நிறையா குரங்குகளை நாங்களும் பார்த்தோம். குரங்குகள் ஜாக்கிரதைன்னு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம தான் அவங்க இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வரும்போது குரங்குங்க நிறையா இருக்க தான் செய்யும். நம்ம அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நடந்துக்கிட்டாலே போதும், அதுங்களும் நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. இப்போ நம்ம குணா கேவை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே வராதவங்களுக்கு கூட இந்த இடத்த பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான குணா படத்துலேயும் சரி, இப்போ ஜென்சி கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான மஞ்சுவல் பாய்ஸ்லேயும் சரி, இந்த குணா கேவை அவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டெவில்ஸ் கிச்சனுங்கிறது தான் இந்த இடத்தோட ஒரிஜினல் நேமா. ஏன்னா இங்கே இருட்டாக இருக்கிற குகைகள் அதிகமாக இருக்கிறதுனால பிரிட்டிஷ் காலத்தில் இதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் குணா படம் வந்து இந்த இடம் ஃபேமஸ் ஆகி குணா கேவ்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பர்சனலாக இந்த இடத்த பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஒரு இடத்தையும் ஓடி ஓடி போய் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பின்னாடி தெரிகிற இந்த மரங்கள் தான் இங்கே ஹைலைட்டே கைஸ். கொடைக்கானலில் இருக்கிற ஃபோட்டோ ஸ்பாட்லேயே இதுவும் அழகான ஒரு முக்கியமான ஸ்பாட். நாங்களும் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். சரி ஓகே, மேலே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு மேலே ஏறி போயிட்டு இருந்தேன். வழக்கம் போல் என் ஹஸ்பண்ட் அங்கே இங்கே போகிற கீழே இறங்கி வான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் முடியாது, வாடி மாப்பிள்ளன்னு மேலே கூட்டிகிட்டு போயிட்டேன். மேலே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு சரி திரும்ப கீழே இறங்கலான்னு பார்க்குறப்ப தான் அந்த சம்பவமே. சொல்ல சொல்ல கேட்காம மேலே வந்து திரும்பி இறங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. எப்படியோ ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டேன். கொடைக்கானல் வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத ஸ்பாட் தான் குணா கேவ். ஸோ நீங்களும் கொடைக்கானலில் தான் குணா கேவ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோ பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.